அதுதான் இந்த லவ்வர் பொண்ணுக்கு தவறான வாய்ஸ் கேட்குற மாதிரி பண்ணியிருக்கும் போல. அதுக்கப்புறம் எப்படியும் அந்த லவ்வர் பொண்ணை சமாதானப்படுத்தி டென்ட்டில் படுக்க வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தனியாக உட்காந்து பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறா, இந்த மாதிரி அவள் தப்பாக சொல்கிறா, நான் அந்த மாதிரி பண்ணதெல்லாம் கிடையாது அப்படின்னும் போது, இங்கே பாரு இப்போ அதையும் தாண்டி நம்மக்கிட்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது, அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றதுன்ற மாதிரி யோசிப்போம். ஸோ தேவையில்லாததெல்லாம் பேச வேணாம், எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது கீழே பார்த்தா அங்கே இருந்த பழங்குடியினர்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நோய் பரவாமல் இருக்கிறதுக்காக இந்த சால்ட் எல்லாம் உப்பெல்லாம் தெளிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த செடியை வந்து அவங்க ஏதோ பரவற நோய் மாதிரி பார்க்குறாங்க போல. அப்போ அந்த லவர் பையன் இருக்கான் இல்லையா, அவன் வேகமாக வந்து இங்கே வந்து சீக்கிரமா பாருங்க அப்படின்னதும் உடனே நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா இந்த லவர் பொண்ணுடைய உடம்புக்குள்ள அந்த வேர்கள்லாம் போற மாதிரி இருக்குமா, அந்த செடி வந்து அப்படியே ஊர்ந்துட்டு இருக்குமா. எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. மிரண்டு போய்ட்றாங்க. அவளு தான் வெளியில தூக்கிட்டு வராங்க. இப்போ அதை பிச்சு எப்படியாவது வெளியில எடுக்கணும். ஸோ அந்த பொண்ணுக்கு ஒயின் எல்லாம் கொடுத்துட்டு அதை அப்படியே வேகமாக அறுத்துது. அந்த இதை வெளியில எடுப்பாங்க.